வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. மனிதன் நாகரீகம் அடைவதற்கு முன்னிருந்தே பதவி வெறி அவனிடம் இருந்துள்ளது என வரலாற்று ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. நாளடைவில் இந்த பதவி வெறி மனிதனை எவ்வாறு ஆக்கிரமித்தது என்பதை பற்றியெல்லாம் பல வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன. இதுபோன்று லட்சக்கணக்கான மக்களை ஈவிரக்கமற்ற முறையில் தனது பதவி ஆசைக்காக கொன்று குவித்து கொடூர மனம் படைத்த உலக தலைவர்கள் பலர் உள்ளனர். இவர்களை பற்றின ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தொகுப்பை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். இந்த பட்டியலில் கண்டிப்பாக இவருக்குத்தான் முதலிடம். அவரின் பெயர் அடால்ஃப் ஹிட்லர். இவர் வாழ்ந்த காலம் 1889 முதல் 1945 வரை. இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஆயிரக்கணக்கான மக்களை ஈவிரக்கமின்றி கொன்று குவித்தவர். ஆகையால் இவரின் மரணம் எப்படி நேர்ந்தது என்பது அனைவரும் அறிந்தது. செங்கிஸ்கான். இவர் வாழ்ந்த காலம் 1206 முதல் 1227 வரை. செங்கிஸ்கான் தனது இளம் பருவத்தில் அடிமையாக சில ஆண்டுகள் கழித்ததாகவும் பிறகு மங்கோலியா பழங்குடியினரை இணைத்துக் கொண்டு மத்திய ஆசியா மற்றும் சீன பகுதிகளை வென்றதாகவும் வரலாற்று கூற்றுகள் கூறுகின்றன. இவரது கதாபாத்திரம் மிக கொடூரமானதாகத்தான் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இவர் தான் வெல்லும் இடங்களில் வசிக்கும் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கும் பழக்கம் கொண்டிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. திமுர். இவர் வாழ்ந்த காலம் 1370 முதல் 1405 வரை. மேற்காசிய பகுதியில் பெரும் இராணுவ படையை கொண்டு தலைமை தாங்கி சென்றவர் திமுர். இன்றைய ஈரான், சிரியா, ஆப்கான் போன்ற பகுதிகளை ஆண்டவர். இவர் மனிதர்களை உயிருடன் வைத்து புதைத்து கட்டிடங்கள் கட்டியதாகவும் கிளர்ச்சியாளர்களை கொன்று குவித்தவர் என்றும் 70,000 பேரின் தலைகளை கொய்து தூபிகள் கட்டினார் என்றும் கூறப்படுகின்றது. குயின் மேரி. இவர் ஆட்சி செய்த காலம் 1553 முதல் 1558 வரை. இவர் 8ஆம் ஹென்ரியின் ஒரே மகள். முதலாம் மேரியான இவர் இங்கிலாந்தின் ராணியாக 1553 முடிசூடிக் கொண்டார். பதவிக்கு வந்தவுடனே கத்தோலிசத்தை மீண்டும் கொண்டு வந்தார். இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த 2ஆம் பிலிப்பை திருமணம் செய்து கொண்டார். இதை எதிர்த்து சீர்திருத்தம் கொண்டுவர முயன்ற நூற்றுக்கணக்கானவர்களை தீயிலிட்டு கொன்றார். இதற்கு பிறகே இவருக்கு பிளட்டி மேரி என்று புனைப்பெயர் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விளாடிமிர் லெனின். இவரின் ஆட்சி காலம் 1917 முதல் 1924 வரை. அக்டோபர் புரட்சியை தலைமை தாங்கியவர்தான் லெனின். இந்த புரட்சி போர் மற்றும் பஞ்சத்தின் பொழுது தனது நாட்டு மக்கள் அவமதிக்கப்படுவதைக் கண்டு தனது எதிரிகள் அனைவரையும் இரக்கமற்ற முறையில் கொன்று குவித்தார். மாவோ சேதுங். இவர் வாழ்ந்த காலம் 1949 முதல் 1976 வரை. கம்யூனிஸ்ட் தலைவர் கீழ் தொழிற்சாலை, விவசாயம் ஆகியவை சீன அரசு கட்டுப்பாட்டுக்கு சென்றது. இதை எதிர்க்கும் நபர்கள் வேகமாக ஒடுக்கப்பட்டனர். மாவோ ஆதரவாளர்கள் இவர் சீனாவை மாடனாக மாற்றினார் என கூறினார்கள். ஆனால் மற்றவர்கள் இவரால் 40 மில்லியன் மக்கள் பசி, பட்டினி, கடுமையான வேலையால் இறந்தனர் மற்றும் கொல்லப்பட்டனர் என கூறியுள்ளனர். இடி அமீன். இவரின் ஆட்சி காலம் 1971 முதல் 1979 வரை. உகாண்டாவின் அதிபராக இடி அமீன் தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டார். 8 ஆண்டுகளில் இவர் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அகஸ்டோ பினாசே. இவர் வாழ்ந்த காலம் 1973 முதல் 1990 வரை. பினாசே சிலி அரசை அமெரிக்க உதவியுடன் 1973ஆம் ஆண்டு தூக்கி வீசினார். இந்த காலத்தில் 35,000 பேர் மாயமானார்கள் என்றும் அவர்களை கடத்தி சித்திரவதைக்கு ஆளாக்கினர் என்றும் கூறப்படுகிறது. மனிதர்களை வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டு இருக்கும் பொழுதே இவர் இறந்தும் போனார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.